அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் ஏப்ரல் 26ஆம் தேதி மே 2024க்கான துறை தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மே 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அது பற்றிய தகவலுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, மேலே கார்ட்ஸில் லிங்க் தர்றேன், போய் பார்த்துக்கிறேங்க. தேர்வு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த மே 2024 துறைத் தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ளும் விதத்தில் நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனல் அப்புறம் விவேகா போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இணைந்து வாட்ஸ்அப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஓஎம் அக்கௌண்ட்ஸ் புக் கீப்பிங் இதற்கான கைடு புக்கெலாம் பார்த்தோம்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த 63 81 51 83 45 அப்படிங்கிற ரெண்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது வாங்க வாட்ஸ்அப் கிளாஸ் தொடர்பான தகவலை முழுமையாக பார்க்கலாம். வாட்ஸ்அப் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பேட்ச் பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஜூன் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது அக்கௌண்ட்ஸை பற்றி ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம். அப்ஜெக்டிவ் டைப்பில், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 2 விதமான டைப்பில் பார்த்தோன்னா தேர்வு நடக்கும். இப்போ அப்ஜெக்டிவ் டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 ஒரு மதிப்பெண்ணாக இருக்கும். கணினி வழி தேர்வாக நடக்கும். நீங்கள் இந்த 60க்கு 90 நிமிடங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இந்த 60க்கு 27 எடுத்தால் தேர்ச்சி. குறைந்தது 27 கம்பல்சரி எடுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது விரிவான விடையளிக்கும் வகையில் இருக்கக்கூடியது. இதற்கான உங்களுக்கு 40 மதிப்பெண்களுக்கு நடக்கும். அதுக்கான நேரம் 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரம். இப்போ 40 மதிப்பெண்களுக்கு எப்படி தேர்வு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 5 மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 8 5 மதிப்பெண் வினாக்கள் எழுதணும். இந்த டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு வித்து புக்கு தான். சரிங்களா? வித்து புக்கு தான். வித்து புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும்தான் வித்து புக்கு இருக்குது, தமிழில் கிடையாது. நீங்கள் தமிழ் ஆங்கிலம் எதில் வேணும்னாலும் எழுதலாம். உங்கள் விருப்பம் தான். ஏதாவது ஒரு மொழியில் தாராளமாக எழுதலாம். இல்லை ஒரு பகுதி தமிழ்லையும் ஒரு பகுதி ஆங்கிலத்திலையும் கூட மாற்றி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வாட்ஸ்அப் கிளாஸஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மை ஃபுல்லாக 5 விதமான டாப்பிக்கில் சம் இருக்குது. அதை ஃபுல்லாக 100% கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு சம்மை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் சம் கொடுத்து வீக் எண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 to 8 லைவ் கிளாஸ் வச்சு உங்களுக்கு பார்த்தோன்னா 100% கவர் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்தளவுக்கு 60 மதிப்பெண்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அதற்கு பார்த்தோம்னா ஒரு 8 விதமான டெஸ்ட் வச்சு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வச்சு அதற்கான போர்ஷன்ஸ் எல்லாம் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஒரு 8 விதமான டெஸ்ட் வச்சுருவோம். 100% அதை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தளவுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அது ஒரு 4-5 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வச்சுருவோம். சரிங்களா? ஏன்னா டைமிங் தான் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு எழுதிடலாம், ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் அந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு தனியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 விதமான சம் இருக்குன்னு சொன்னோம். என்னென்னு சொல்லிடுவோம். ஜாயினிங் டைம், அப்புறம் ஈட்டிய விடுப்பு, பிக்சேஷன், பே பிக்சேஷன் சொல்லுவோம்ல, ப்ரொமோஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பே கமிஷனில் பே பிக்சேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிக்சேஷன் சம்மந்தமாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டூர் டிஏன்னு சொல்லுவாங்க. டிடிஏ அலுவல் பயணப்படி, மாறுதல் பயணப்படி, இது சம்மந்தமாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பென்ஷன், அதிகமாக எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கணக்குனா பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே கம்பல்சரி கணக்காக இருந்துச்சு, இப்போ கம்பல்சரி கணக்கு கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக இந்த கணக்காக அடிக்கடி அதிக தேர்வுகளில் கேட்கக்கூடிய கணக்காக இருக்குது பென்ஷன். ஸோ அதனால் இந்த 5 டாப்பிக்கும் உங்களுக்கு 100% கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வாட்ஸ்அப் கிளாஸுக்கான ஃபீஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 999 ரூபா. சரிங்களா? 999. இதே வாட்ஸ்அப் நம்பர் இதான் ஜிபே நம்பர் 63 81 51 83 45 இதான் ஜிபே நம்பர். இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய நேமையும் போட்டு விட்டால் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். மே 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதற்குள்ளாக எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. மே 1ஆம் தேதி ஈவினிங்லேருந்து கிளாஸ் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அதிகபட்சமாக 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா விரைவாக ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த கிளாஸாக இருக்கட்டும், கைடாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். நம்ம தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கில வழி நம்மள்ட்ட கிடையாது. கணக்குகளை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் 2 வழிகளுமே ஈஸியாக புரிஞ்சிடும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஆனால் கைடெலாம் பார்த்தோன்னா 100% தமிழில் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் மட்டும்தான். இப்போது அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் வைப்போம். அதெல்லாம் 100% தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியில் படிப்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் வழியில் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மறுபடியும் ஒரு முறை ரிமைண்டர் பண்ணுறேன்.
அக்கௌண்டஸ்ட், டிஓஎம், அது மட்டும் இல்லாமல் புக் கீப்பிங், இது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட்டு பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைடு, ஒரிஜினல் புக் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த 63 81 51 83 45 அப்படிங்கிற காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தேவையான பலனை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.